டெஸ்க்டாப் ஓவர்வியூ. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டெஸ்க்டாப்னா என்ன, அது எப்போ ரெடி ஆகுன்றதை பார்த்துருக்கோம். ஸோ எப்போ கம்ப்யூட்டர் இப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகுதோ, லோட் ஆகி முடித்த வாட்டி யூசர்னுடைய கமாண்ட்ஸை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோ, அப்போ என்ன ஆகும், இந்த ஏரியா இப்படி டிஸ்பிளே ஆகும். இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன அப்படின்னா டெஸ்க்டாப். சரிங்களா? இதோ இந்த ஏரியா வந்து டெஸ்க்டாப்னு பேர். ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் என்ன இருக்குது, அங்கே நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் வித் டெஸ்க்டாப் ஐக்கன்ஸ். ஸோ டெஸ்க்டாப்பில் மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னா, இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஐகான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஐகான். ஸோ இந்த ஐக்கானை நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், மவுஸை மூவ் பண்ணுறேன், பாயிண்ட் அவுட் பண்ணி கிளிக் பண்ணுறேன். சிங்கிள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது செலக்ட் ஆகி ஹைலைட் ஆகி காட்டுது. இதை கிளிக் பண்ணனா செலக்ட் ஆகி ஹைலைட் ஆகி காட்டுது இல்லைங்களா? ஸோ இப்போது இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன், அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் நமக்கு லோட் ஆகுது. ஸோ அப்போது நம்மளுடைய இந்த ஐகான்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு அப்ளிகேஷனாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை டபுள் கிளிக் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் அந்த அப்ளிகேஷன் வேணுமோ அப்போது நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த டெஸ்க்டாப் ஐகான். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே இந்த இதில் கிளிக் பண்ணும்போது இந்த ஐகான் ஒரு இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இதில் தான் டபுள் கிளிக் பண்ணும். இங்கே போய் டபுள் கிளிக் பண்ணோன்னா அது செலக்ட் ஆகிடும். ஏதாவது இப்படி அடித்தோம் அப்படின்னம்னா இப்போ பாருங்கள், நம்ம அதனுடைய ஒரிஜினல் நேம் என்னன்னே மறைஞ்சு போயிடும். இப்போ நான் என்டர் அடிக்கலைன்னோ, அதனால் நான் எஸ்கேப் அடிக்கிறேன், எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு மறுபடியும் அது கேன்சல் ஆகிடுச்சு அந்த ஆப்ஷன். சரிங்களா? ஸோ அப்போது எப்போவுமே ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஐகான் இருக்குன்னா அதை ரன் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுறோம். அது எப்போவுமே எதுக்கு டபுள் கிளிக் பண்ணோம், இந்த இமேஜ் மேலே மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணணும். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். ரைட். ஸோ இதுதான் வந்து மெயின். அடுத்தது பாருங்கள், ஆடிங் ஆர் ரிமூவிங் டெஸ்க்டாப் ஐகான்ஸ். ஓகே, இப்போது இந்த டெஸ்க்டாப் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற சில அப்ளிகேஷன்ஸை நான் கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் டெஸ்க்டாப். ஏன்னா அது விசிபிளாக இருக்கும், நான் வேணுங்கிறப்ப அதை ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த நோட் பேட்னு ஒன்று இருந்தது இல்லைங்களா, அந்த நோட் பேடை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ டெஸ்க்டாப்புக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நோட் பேடை லொக்கேட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் அடிக்கிறேன். ரைட் கிளிக் அடித்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு மெனு வருது. இங்கே பாருங்கள், சென்ட் டு டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு வருது. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஐகான் வந்துருச்சு. இப்போது இதை டபுள் கிளிக் பண்ணனா எனக்கு நோட் பேடு வருது. ஸோ இதுதான் ஷார்ட்கட். ஸோ நம்ம ஒரு சில ஐட்டம்ஸை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸை நம்ம ஷார்ட்கட் கொண்டு வந்து கொடுக்கறது தான் டெஸ்க்டாப். அதுதான் மெயின். ஸோ இந்த மாதிரி இந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, இந்த சிம்பிள், இந்த ஐக்கானோட இந்த ஒரு சிம்பிள் இருந்ததுன்னா ஷார்ட்கட்னு பேர். இதுக்கு பதிலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக திஸ் இஸ் டெஸ்ட்னு வைக்கிறேன். இதை நான் சேவ் பண்ணுறேன். இதை பற்றி அதிகம் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சும்மா டைப் அடித்து ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறேன். எங்கே சேவ் பண்ணுறேன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். என்ன நேம் கொடுக்குறேன், டெஸ்ட்டுன்னு சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வந்து இல்லை. அப்படின்னா இது என்னன்னா ஒரிஜினல் ஐட்டம்னு அர்த்தம். பட் இது என்னன்னா ஷார்ட்கட்னு அர்த்தம். இதே ஒரிஜினல் ஐட்டத்தை நான் ஷார்ட்கட்டாக மாற்றலாம். இங்கே பாருங்கள், சென்ட் டு டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட். இங்கே பாருங்கள், இதுவும் இதையும் ஒன்றே தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. பட் இது என்ன அப்படின்னா இந்த ஃபைலினுடைய இந்த ஐட்டத்தினுடைய ஷார்ட்கட். ஸோ ஒரு ஃபைலையும் நான் ஒரு ஐட்டத்தையும் இங்கே புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம் டெஸ்க்டாப்பில். அதுக்கு பதிலாக நான் அதனுடைய ஷார்ட்கட்டை இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுடைய சாஃப்ட்வேர்னுடைய ஷார்ட்கட்டை தான் இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணுவோம்.
ஸோ இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியுது இல்லைங்களா? என்ன பண்ணுறோம், நமக்கு எது அடிக்கடி தேவையோ, இப்போ கேல்குலேட்டர் அடிக்கடி தேவைன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ரைட் கிளிக் அடிச்சிங்கன்னா சென்ட் டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ சென்ட் டு நம்ம அந்த டெஸ்க்டாப் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து டைரெக்டாக ரன் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துல இங்கே பாருங்கள் சென்ட் டு டெஸ்க்டாப். சரி, இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம், அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நம்ம என்ன ஆப்ஷன் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா சென்ட் டு அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ அது யூஸ் பண்ணி சென்ட் டு டெஸ்க்டாப்ன்ற ஐட்டத்தை கிளிக் பண்ணனா எனக்கு இது ரன் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் ஆட் ஷார்ட்கட் டு ஐட்டம்ஸ். அடுத்தது பாருங்க, ஆட் ஆர் ரிமூவ் காமன் டெஸ்க்டாப் ஐகான்ஸ். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில காமன் ஐகான்ஸை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இது வந்து காமன் ஐகான், ரீசைக்கிள் பின் அப்படின்றது காமன் அப்ளிகேஷன். இந்த மாதிரி பாருங்க, ரைட் கிளிக் அடிச்சு ஒரு முறை ரைட் கிளிக் அடிச்சு பர்சனலைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, இதை கிளிக் பண்ண அப்படின்னா சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐகான் இருக்கு. இங்க பாருங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க், இது ரெண்டையும் நான் கிளிக் பண்ணி அப்ளை கொடுக்குறேன். இப்போ என்ன இது பாருங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ண அப்படின்னா இது ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுது. அதே மாதிரி நெட்வொர்க்கை கிளிக் பண்ணனா இது ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் என்னென்ன பண்ணுதுன்றதை நம்ம லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? பட் இது எப்படி நம்ம ஹைட் பண்ணுறது, காமனான இதெல்லாம் காமன் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கொண்டு வரலாம், ரைட் கிளிக் அடித்து பர்சனலைஸ் வந்துட்டு டெஸ்க்டாப்பில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ இது பண்ணினோம் அப்படின்னோம்னா நமக்கு பாருங்கள் அது இன்விசிபிள் ஆயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், இது ஒரிஜினல் ஐட்டம், இது ஷார்ட்கட்டு. நான் இந்த ஷார்ட்கட்டை வேணான்னா நான் டெலீட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி டெலீட் கிளிக் பண்ணிடலாம். இது பாருங்கள் ஒரிஜினல் ஐட்டம் டெலீட் ஆகாது, ஷார்ட்கட்டு தான் டெலீட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இதை நான் கிளிக் பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன், ஷார்ட்கட் மட்டும்தான் டெலீட் ஆகும், ஒரிஜினல் ஐட்டம் டெலீட் ஆகாது. பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ எப்படி ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது காமன் ஐட்டம்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரிமூவ் டெஸ்க்டாப்லேருந்து ஒரு ஐக்கான் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே. அடுத்தது மூவ் எ ஃபைல் ஃப்ரம் ஃபோல்டர் டு டெஸ்க்டாப். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இது வந்து ஃபைல் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கம்ப்யூட்டர் வரேன், சி டிரைவ் வரேன், இதில் பார்த்தீங்கன்னா கலெக்டிவாக இருக்குது. இப்போ இது ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, இது இந்த ஃபைல் இருக்கு, இதை தூக்கி அப்படியே ட்ராக் பண்ணி நான் இந்த ஃபைலை என்ன பண்ணுறேன்னா இதை ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு வந்து போட்டேன் அப்படின்னா இது மூவ் பண்ணுமா காப்பி பண்ணுமா அப்படின்னு கேட்குறான். ஏற்கனவே அங்கே வந்து டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதனால் என்ன வருது பாருங்கள், இதை ரீப்ளேஸ் பண்ணணுமான்னு கேட்குறான். பட் ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு காப்பி எடுக்கிறேன், டெஸ்ட் காப்பின்னு வருது. எப்படி காப்பி பண்ணுறதுன்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம மெயினாக டெஸ்க்டாப் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி இது ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்கிறான். இங்கேருந்து ஏதாவது ஒரு ஐட்டத்தை ட்ராக் பண்ணி போட்டோம் அப்படின்னோம்னா அந்த ஐட்டம் நமக்கு இங்கே கிடைச்சிரும். இல்லை அதுக்கு பதிலாக இதனுடைய ஷார்ட்கட் மட்டும் இங்கே வரணும்னா என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் அடிச்சு சென்ட் டு டெஸ்க்டாப் அப்படின்னு போட்டோம்னா இந்த ஐட்டமே இங்கே வர்றதுக்கு பதிலாக நமக்கு என்ன கிடைக்குது, ஷார்ட்கட் மட்டும் நமக்கு இங்கே கிடைக்குது. இது ஓப்பன் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ எப்படி ஒரு ஃபைலை மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஒரு ஃபோல்டர்லேருந்து டெஸ்க்டாப் எப்படின்னு மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் இந்த ஃபோல்டர்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அதை பற்றி பின்னால் நான் சொல்ல போகிறேன். ஸோ எப்படி ட்ராக் பண்ணோம் அப்படின்னோம்னா டெஸ்க்டாப்புக்கு வருதுன்றது மட்டும் இப்போ தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ இப்போது மூவிங் ஐகான்ஸ் அரவுண்ட் டெஸ்க்டாப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சில ஐக்கானை வந்து மூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் இதை வேணுங்கிற இடத்துல ட்ராக் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, இப்படி பார்த்தோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, வியூவில் ரைட் கிளிக் அடிக்கிறேன், டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் அடிச்சேன்னா எனக்கு ஒரு ஷார்ட்கட் மெனு வரும்.
அதில் கிளிக் பண்ணி பாருங்க ஆட்டோ அரேஞ்ச் ஐகான் அப்படின்னா நான் இதை எங்கே எழுத்துட்டு போய் வச்சாலும் மறுபடியும் என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் பொசிஷனுக்கு வந்துடும். எனக்கு இல்லைங்க இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா ஆட்டோ அரேஞ்சை ஆஃப் பண்ணணும். இந்த ஆட்டோ அரேஞ்சை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல வேணுங்கிற ஐக்கானை கொண்டு போய் வேணுன்ற இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரீசைக்கிள் பின் இங்கே தான் வேணும், இந்த கூகுள் வந்து இங்கே தான் வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மல்டிபிள் ஐக்கானை செலக்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணி ரிலீஸ் பண்ணாமல் ஹோல்ட் டவுன் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ண ஒரு கட்டம் ட்ரா ஆகிட்டே வருது. அது எதெல்லாம் டச் பண்ணுதோ அதெல்லாம் செலெக்ஷன் ஆகிட்டே வருது. எனக்கு இந்த கூகுள் வேண்டாம், இந்த ரெண்டு மட்டும்தான் வேணும்னா இப்போ ரிலீஸ் பண்ணேன்னா இது ரெண்டும் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா அந்த ரெண்டு ஐட்டமும் ட்ராக் ஆகும். இப்போ பாருங்க நான் இந்த 3 ஐட்டத்தையும் ட்ராக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க இப்படி பண்ணிக்கலாம். இந்த 2 ஐட்டத்தை மட்டும் ட்ராக் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், வெளியே கிளிக் பண்ணி அப்படியே ரிலீஸ் பண்ணாமல் அந்த பட்டனை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே கட்டத்தை வரைஞ்சிட்டு இது பாருங்க ரெண்டும் செலக்ட் ஆகிடும். அப்புறம் வேணுங்கிற இடத்துல நான் ட்ராக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் ஆட்டோ அரேஞ்ச் ஐக்கான்னா என்னன்னு பார்த்தோம். இது ஆனில் இருந்ததுன்னா அதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா ஐக்கான் எல்லா இடத்துல இருந்தும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து வச்சிடும். எப்படி செலக்டிங் மல்டிபிள் ஐக்கான்ஸ்ன்றதை பார்த்தோம். ஸோ ஒரு எம்டி ஏரியாவில் கிளிக் பண்ணி ஹோல்ட் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கட்டை மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா அது எதெல்லாம் டச் பண்ணுதோ அதெல்லாம் செலெக்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராக் பண்ணி ஒரு இடத்துக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இங்கே நம்ம ரீசைக்கிள் பின்னு பார்க்குறோம். இந்த ரீசைக்கிள் பின்னில் என்ன இருக்குன்னா நம்ம டெலிட் பண்ணுற ஐட்டம் எல்லாமே ஃபஸ்ட்டு பர்மனண்ட்டாக டெலிட் ஆகாது. அது எங்கே போயிருக்கும், ரீசைக்கிள் பின்னில் போயிருக்கும். இங்கே பாருங்கள் நான் டெலிட் பண்ணேன், அது இங்கே இருக்குது. நான் இங்கேருந்து மறுபடியும் ரைட் கிளிக் அடித்தேன் அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் பண்ணால் பாருங்கள் மறுபடியும் அது டெஸ்க்டாப்பில் நமக்கு டிஸ்பிளேவில் இருக்கும். ஸோ அப்போது நம்ம எந்தெந்த ஃபைலெல்லாம் டெலிட் பண்ணுறோமோ அது சேஃபாக ரீசைக்கிள் பின்னில் வந்து ஸ்டோர் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வேணான்னா மறுபடியும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், அதை ஓப்பன் பண்ணனா அதை வேணுங்கிறத ரெக்கவரி பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் ரெக்கவரி பண்ணிடலாம். இல்லை எனக்கு அது வேண்டாம், பர்மனண்ட்டாகவே எனக்கு வேண்டான்னு நான் நினச்சேன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணி எம்டி ரீசைக்கிள் பின்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணனா அதாவது பர்மனண்ட்டாக ரிமூவ் பண்ணுமான்னு கேட்குறான். எஸ் கொடுத்தேன்னா அதுக்குள்ளார இருக்கிற ஐட்டம்லாம் பர்மனண்ட்டாக போயிடும். இதுக்கு மேலே மறுபடியும் ரெக்கவரி பண்ண முடியாது. ஸோ அதுதான் ரீசைக்கிள் பின். ஸோ இப்போது டெஸ்க்டாப்னா என்ன, ஐகான்ஸ் எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது, ஷார்ட்கட் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னும் டெப்த்தாக அடுத்தடுத்த கிளாஸ் வரும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ உங்களுக்கு டெஸ்க்டாப்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கிளாஸ்க்கு போகலாம். தேங்க்யூ.